வெல்கம் மக்களே. சப்ளை அண்ட் டிமாண்ட் ட்ரேடிங் இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதை குட்டி கதை மூலியமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு விவசாயி, அவர் பேர் என்னன்னா ஜிபி முத்து. அவர் எங்கே வாழ்கிறாருன்னா கலிஃபோர்னியாவில் வாழ்ந்துட்டு இருக்காரு. கலிஃபோர்னியா மக்கள் செல்லமாக இவரை எப்படி கூப்பிடுவாங்கன்னா தக்காளி முத்துன்னு கூப்பிடுவாங்க. எதனால தக்காளி முத்துன்னு கூப்பிட்றாங்கன்னா இவருக்கு சொந்தமாக 10 ஏக்கர் நிலம் இருக்குது. எதனால தக்காளி முத்துன்னு கூப்பிட்றாங்கன்னா இவருக்கு சொந்தமாக 10 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் தக்காளி மட்டும்தான் அறுவடை பண்ணுவார். அந்த கலிஃபோர்னியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10,000 குடும்பம் இருக்குது. அந்த 10,000 குடும்பத்துக்கும் இவர் தான் தக்காளி சேல்ஸ் பண்ணுறாரு. தக்காளி முத்துக்கு என்றைக்கும் வராத அளவுக்கு இந்த வருஷம் நல்ல விளைச்சல் வந்துச்சு. நல்ல விளைச்சல் வந்தனால தக்காளி முத்து நல்ல மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் அந்த மகிழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்கல. ஆரம்பத்தில் தூறல் வந்தது. தூறல் மழையாக மாறிச்சு. மழை கனமழையாக மாறிச்சு. கனமழை கடைசியாக புயலாக மாறிச்சு. புயலுக்கு அப்புறம் தக்காளி முத்து நிலத்தில் 10 ஏக்கரில் 5 ஏக்கர் பயிர் அழிஞ்சிருச்சு. கலிஃபோர்னியாவில் மொத்தம் 10,000 குடும்பம் இருக்குது. இந்த 10,000 குடும்பத்தில் 5,000 குடும்பத்துக்கு தேவையான தக்காளி மட்டும்தான் தக்காளி முத்துட்டு இருக்குது. இதனால் தக்காளியோட தட்டுப்பாடு காரணமாக கிலோ 20 ரூபாய்க்கு விற்ற தக்காளி ரேட்டு 100 ரூபாய்க்கு மாறிச்சு. இதனால் கலிஃபோர்னியாவில் தக்காளியோட விலை ரொம்ப அதிகமாக இருந்தது. இதன் காரணமாக தக்காளி முத்துக்கு நல்ல ஒரு லாபம் கிடைச்சிது. இதை பார்த்த முகேஷ்ன்ற ஒரு நபர், நானும் லாபம் பண்ணணுன்ட்டு வெளியூர்லேருந்து தக்காளி இறக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த வருடம் வருது. தக்காளி முத்து மீண்டும் தக்காளியை போடுறாரு, அறுவடையும் பண்ணுறாரு. அதை அப்படியே மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது கிலோ இப்போ 20 ரூபாய்க்கு போன தக்காளி 10 ரூபாய்க்கு கூட போகாதுன்ட்டு. தனக்கு போட்டியாக ஒரு நபர் வியாபாரம் பண்ணுறாரு. அந்த தக்காளி 10,000 குடும்பங்களுக்கு தேவையான தக்காளி. அதே அளவு தக்காளி முகேஷ்டியும் இருக்குது. இதனால் மொத்தம் 20,000 குடும்பத்துக்கு தேவையான தக்காளி முத்து மட்டும் இல்லை, முகேஷுக்கும் கிலோ 5 ரூபாய்க்கு தான் தக்காளி போச்சு. இதில் மொதல் வருஷம் தக்காளி முத்தோட ப்ரொடக்ஷன் குறைஞ்சனால மக்களோட தேவையானது அதிகமாகிடுச்சு. இந்த இடத்துல டிமாண்டானது அதிகமானால சப்ளை ஆனது குறைஞ்சிருச்சு. 2ஆம் வருஷம் முகேஷ் பண்ண வேலையால் மக்களோட தேவைக்கு மீறி அதிகமான ப்ரொடக்ஷன் வந்துடுச்சு. அதனால சப்ளை அதிகமாகவும் டிமாண்ட் கம்மியாகவும் மாறிடுச்சு. ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் சப்ளை அண்டு டிமாண்ட் எப்படி சொல்லுவாங்கன்னா சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோனுன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ பார்ட் வைஸாக வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.